ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்னால் எந்த ஆயுதமும் நம்மளை தொட முடியாது, எந்த ஆயுதமும் நம்மளை ஜெயிக்க கொள்ள முடியாது, எந்த ஆயுதமும் நம்மளை தொட முடியாது. காரணம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் எந்த சூழ்நிலை செய்கிறவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இரவும் பகலும் நம்ம பாதுகாக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. 24/7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். 24 மணி நேரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். எப்போ தெரியுங்களா? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்து கொண்டு செவிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தோடு இருக்கும்போது 24 மணி நேரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நடத்துவார். நம்ம எந்த பலத்தில் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த பூமியில் வாழும்போது மனுஷனுடைய பலத்தில் யுத்தம் செய்கிறோமா, இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்குறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மாம்சத்தோட ரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை. நம்மளுக்காக யுத்தம் செய்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. நமக்காக யுத்தம் செய்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் நீதிமொழிகள் 21:31 சொல்லப்பட்டிருக்குது. த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21:31. குதிரை யுத்த நாட்களுக்கு என்று ஆயத்தப்பட்டு இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அருமையான தேவனே, குதிரை யுத்த நாட்களுக்கு என்று ஆயத்தப்பட்டு இருக்கிறது. குதிரை ஒவ்வொரு நாளும் ஓடி 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 பிரயாசப்பட்டு ரெடியாக இருக்குது. குதிரை ஓடி ஓடி ஜெயமாக வாரத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. குதிரை எல்லாமே ரெடியாக இருக்குது, ஓடி போய் ஜெயம் படணும். ஆனால் வேதம் சொல்கிறது குதிரை யுத்த நாட்களுக்கு என்ன ஆயத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஜெயமாக வாழணும்னா கர்த்தரால் மட்டும்தான் உன்னை ஜெயமாக வாழ வைக்க முடியும். கர்த்தரால் மட்டும்தான் உன்னை ஜெயமாக வாழ வைக்க முடியும். கர்த்தரால் மட்டும்தான் உன் ஆசீர்வாதமாக வாழ வைக்க முடியும். கர்த்தரால் மட்டும்தான் உன் செழிப்பாக வாழ வைக்க முடியும். கர்த்தரால் மட்டும்தான் உன் நன்மையை இந்த பூமியில் வாழ வேண்டும் முடியும். கர்த்தரால் மட்டும்தான் உன் சுகத்தோட பலத்தோடு வாழ வைக்க முடியும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் மட்டும்தான் இந்த பூமியில் நம்ம ஜெயமாக வாழ வேண்டிய கிருபையை பாராட்டுவார். நீ ஜெயமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் மட்டும்தான் நம்ம ஜெயத்தை கொடுக்கிறவர். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் படிக்கிற படிப்பில் ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்கள் ஃபைனான்ஷியலில் ஜெயமாக நீங்கள் வாழணும்னு நினைத்தீங்களா, கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் செய்கிற ஊழியமோ, நீங்கள் செய்கிற பிஸ்னஸும், நீங்கள் செய்கிற எல்லா விதமான காரியத்தில் ஜெய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மட்டும்தான் ஜெயம் கொடுக்க முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. குதிரை யுத்த நாட்களுக்கு என்று சொல்லி ஆயத்தப்பட்டு இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்குற தெய்வம் தான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். ஜெயம் கொடுக்குற தெய்வம் தான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். நீங்கள் ஆண்டூர் சமூகத்தில் அமர்ந்து இருந்தீங்களா போதும், ஆண்டூர் சமூகத்தில் ஜெபித்தால் போதும், ஆண்டூர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தால் போதும், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷன் ஜெயத்தை கொண்டு வர முடியாது. ஒருவேளை மனுஷன் ஜெயத்தை கொண்டு வந்தார்னா சில நாட்கள், சில வருஷங்கள் தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை கொடுப்பார் என்று சொன்னால், நம்ம இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், மரணப்பறையும் நம்முடைய ஜெயத்தோடு வாழ வைக்கிறவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு கனப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். காரணம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். வேதத்தில் பலவிதமான யுத்தங்களை பார்க்கலாம். மாம்சத்துக்கு குறித்து மாம்ச யுத்தங்கள் பார்க்கலாம். பொல்லாத ஆவியின் கிரைகளுக்கு விரோதமாக யுத்தத்தை பார்க்கலாம். சத்ருவின் வல்லமை அழித்ததுக்கு பார்க்கலாம். மாம்சத்தின் பலத்தை அழித்தது பார்க்கலாம். மாம்சத்தின் பலம் என்று சொன்னால் கோலியாத்தும் தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். மாம்சத்து யுத்தத்தைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலியாத்தும் தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். தாவீது போய் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு சொந்த பலத்தின் அல்ல, தேவன் அவனு கூட இருந்து யுத்தத்தை செய்தார். தாவீதோட தேவன் இருந்து யுத்தத்தை செய்ததுனால
கோலியாத் மாம்சத்தில் மரித்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நீங்கள் போங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் அல்ல, நீங்கள் எனக்காக யுத்தம் செய்யுங்க ஒப்பு கொடுத்து போங்க. ஆண்டவரே நான் அல்ல, நீயதே ஜெயத்தை கொடுக்குறவர், என்னை கொண்டு செய்யுங்க என்று சொல்லி ஜெபித்துட்டு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கார். உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் பிள்ளைகளே, அவரால் எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் கூடும். அவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்ய ரெடியாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து செவிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே நான் அல்ல, நீங்கள் எனக்காக யுத்தம் செய்ய என்று சொல்லி நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அதை விட்டுட்டு மனுஷர்கிட்ட போய் உக்காந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனுஷர்கிட்ட போய் உக்காந்து கொண்டு இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், ஆண்டவர் நான் இவனுக்காக யுத்தம் செய்கிறேன், அமைதியாயிரு. எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும்? ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் யுத்தத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் யுத்தத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் யுத்தத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். குதிரை யுத்த நாட்களுக்கு என்ன ஆயத்தப்பட்டு இருக்கிறது? ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுக்கு ஜெயம் கொடுக்குறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஜெயமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை அவர் மட்டும்தான் உங்கள் கூட இருந்து நடத்த முடியும். அது மட்டுமே இல்லை, சங்கீதம் 46 அதிகாரம் 10 எடுத்து பார்த்தீங்கன்னா, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில், ஆண்டோடைய சமத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நீங்கள் தான் என் தெய்வம், நீங்கள் என்னை நடத்துங்கன்னு சொல்லி பாருங்கள். பி ஸ்டில் அண்ட் நோ ஐ எம் த காட். அமர்ந்திருந்து நானே தேவன். நம்ம எந்த தெய்வத்தை குறித்து நம்ம பேச விரும்பலை, எந்த மனுஷரை குறித்து பேச விரும்பலை, எந்த அதிகாரியத்தை குறித்து பேச விரும்பலை, பொல்லாத காரியங்களை குறித்து நம்ம பேச விரும்பலை. வேத சொல்லுகிறது காரியம் என்று சொன்னால், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நானே தேவன் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு தேவனாக இருந்தார், ஈசாக்குக்கு தேவனாக இருந்தார், முன்பிதாக்களுக்கு தேவனாக இருந்தார், ஆதாம் ஏவாளுக்கு தேவனாக இருந்தார், நோவாக்கு தேவனாக இருந்தார், எரேமியாக்கு தேவனாக இருந்தார், ஷாதாக் மேஷாக் ஆபத்நேகுக்கு தேவனாக இருந்தார், டேனியலுக்கு தேவனாக இருந்தார். நம் முன்பிதாக்களுக்கு தேவனாக இருந்த ஆண்டவரை உங்களை பார்த்து சொல்லுகிறார், அமர்ந்திருந்து நானே தேவன், நானே தேவன். தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றின நம்முடைய ஆண்டவர், கடல் மேலே நடந்து நம்முடைய ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத நன்மைகள், ஆயிரமான நன்மைகளை கொடுத்து வழி நடத்துந்த காரணம் என்ன? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்ததுனால தான் தேவன் யாருன்னு சொல்லி அறிந்து கொள்ள முடிந்தது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவன் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் யுத்தத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்தில் காத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே யுத்தத்தை செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளைகள், அது மட்டுமே இல்லை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. குதிரை யுத்த நாட்கள் ஆயத்திற்கு ஜெயமோ கர்த்தர் தருகிறார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது ஒரு காரியம் நடக்குது. உங்கள் ஜாதிகளை உயர்த்திருப்பேன். நீங்கள் ஜாதிகள்லேருந்து உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. ஜாதிகளில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில், நீங்கள் இருக்கிற குடும்பத்தை எல்லாவற்றிலும் நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. ஜாதிகளை உயர்ந்திருப்பேன். ரெண்டாவது, இந்த பூமியில் உன்னை உயர்த்திருப்பேன். இந்த பூமியில் நீங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில் நீங்கள் கனப்பட்டு வாழ வேண்டும் சொன்னால், இந்த பூமியில் எல்லா வித ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி தான், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்து இருக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும் போது தான் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். சங்கீதம் 48:14 பாருங்கள். சங்கீதம் 48 அதிகாரம் 14 சொல்லப்பட்டுகிறது, இந்த தேவன்
என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் நம்ம மரண பரியந்தம் நடத்துவார். இந்த தேவன் எந்த தேவன்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தீங்க பாருங்க. எந்த தேவன்? உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். எந்த தேவன்? உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிறவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிற, உங்களுக்காக வாழ வைக்கிற, உங்களை கனப்படுத்துகிற ஒரு தெய்வம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் நம்ம மரண பரியந்தம் நடத்துவார். உங்களுக்கு யுத்தத்தை கொடுக்குற ஒரு தெய்வம் மரண பரியம் உங்களை நடத்துகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், மரண பரியம் நடத்துகிறவர், உங்களுக்காக ஜெயம் கொடுக்குற தெய்வம் மரண பரியம் நடத்துவர். இது வரைக்கும் உங்களை நடத்தினதை காட்டிலும் வரப்போகிற நாட்கள் உங்களை நடத்துகிறவர் யாருன்னாக்கா உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிறவர், உங்களுக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியத்துக்கு விரோதமாக எழுந்தாலும் ஆண்டவர் யுத்தத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு ஊழியத்துக்கு விரோதமாக, உங்கள் பிஸ்னஸ்க்கு விரோதமாக எழும்பிக்கிற எந்த காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார். ஒருவேளை குடும்பத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை கொண்டு வருகிற ஒருவேளை எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, அந்த யுத்தம் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக செய்து அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிறவர், உங்களுக்காக நன்மை கொடுக்கிறவர், உங்களுக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், உங்களுக்காக இந்த பூமியில் செல்வந்தான நீங்கள் வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், எல்லா விதமான செல்வந்தோடு நீங்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி தான். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்துவீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீங்க என்று சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு இருப்பீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்போதும் நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவன், எப்போதும் நமக்காக வழக்காடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவனாக காணப்படுகிறார். அருமையான தேவன பிள்ளைகளே, நம்மளுக்காக ஜெயத்தை கொடுக்கிறவர். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமா ஆண்டவரே, இந்த கால வேலை முடி கருத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிற எங்கள் தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவர்களுக்காக நீ யுத்தத்தை செய்வீராக. என்னென்ன சூழ்நிலையோடு இந்த நிகழ்ச்சியை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். சூழ்நிலைகளில் மாற்றுவீராக. ஆண்டவரே, இவங்களுக்காக யுத்தத்தை செய்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை, ஜெயமுள்ள ஒரு காரியம், ஜெயமுள்ள ஒரு குடும்பம், ஜெயமுள்ள ஒரு ஊழியம், ஜெயமுள்ள ஒரு பிஸ்னஸ், எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து என் தேவனாய் கர்த்தர் நீர் வழிநடத்தப்படும் செபிக்கிறேன். ஆமாண்டவரே, குதிரை யுத்த நாட்களுக்கு என்று ஆயத்தப்பட்டு இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின் படி இந்த பிள்ளைகளுக்கு நீ ஜெயமாக நடத்துங்க. பிள்ளைகளை ஜெயமாக இருக்கட்டும், இந்த பிள்ளைகள் ஜெயமாக வாழட்டும். ஆண்டவரே, அப்படியா செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.